பேரரசரால் வழங்கப்படும் பொது மன்னிப்பிற்கும் அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் முகமது ஹனீப் கத்ரி அப்துல்லா தெரிவித்தார். முன்னதாக அன்வாருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பும் இப்போது நஜீப்பிற்கு வழங்கப்பட்டிருக்கும் தண்டனை குறைப்பும் வீட்டுக் காவலும் பேரரசராலும் மலாய் ஆட்சியாளர்களாலும் எடுக்கப்படும் முடிவாக அமைகிறது என்று அவர் விளக்கமளித்தார். நாட்டின் அரசாங்கம் பேரரசருக்கு மரியாதை செலுத்தும் நிலையில் பேரரசரின் பொது மன்னிப்பில் தலையிடாது என்றும் 1957க்கு முன்னரே மலாய் ஆட்சியாளர்களின் கூட்டமைப்பு பொது மன்னிப்புகளை வழங்கி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரரசரின் பொது மன்னிப்பை அரசாங்கம் ஏற்கிறதோ இல்லையோ அது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதையும் அனைத்து அரசியல் தலைவர்களும் அறிந்த ஒன்று என்பதால் பொது மன்னிப்பு குறித்து அரசியல் நாடகம் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 1MDB பண மோசடி குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று அதன் தலைமை இயக்குநராக இருந்த அருள் கந்தா நீதிமன்ற விசாரணையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு 1MDB CEO பொறுப்பை ஏற்ற தாம் 1MDB நிதி மேலாண்மைகளில் தலையிட்டதில்லை என்றும் அதன் நிர்வாகத்தை மட்டுமே கவனித்து வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். முதலீடுகள் பண பரிவர்த்தனைகள் எல்லாம் மூத்த நிர்வாகத்தின் நேரடி பார்வையில் நடத்தப்பட்டதாகவும் தம்முடைய கட்டுப்பாட்டில் 1MDB நிதிகளின் பரிவர்த்தனைகள் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். 1MDB நிதி குறித்தான பரிவர்த்தனைகளில் தலையிடுவதற்கு தமக்கு அதிகாரம் இல்லை எனும் போது முதலீடுகள் குறித்து எந்த ஒரு தகவலும் தனக்கு தெரியாது என்று அருண் கந்தா நீதிமன்ற விசாரணையில் தெரிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி எனும் இயங்கலை நாணயத்தில் முதலீடு செய்த 63 வயது பொறியியலாளர் ஒருவர் 94,70,000 வெள்ளியை இழந்துள்ளதாக காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பெறப்பட்ட விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்தவர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 11 வெவ்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு 29 பரிவர்த்தனைகள் மூலம் 94,70,000 வெள்ளியை முதலீடு செய்ததாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் குழுவிலிருந்து இருவர் தொடர்பு கொண்டு முதல் கட்டமாக 88 லட்சம் லாபம் கிடைத்ததாக கூறியதாகவும் லாபத் தொகையை பெறுவதற்கு மீண்டும் 8 லட்சம் வெள்ளி செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்த நிலையில் முதலீடு செய்த முதியவர் பணம் செலுத்த மறுத்ததை அடுத்து தனது முதலீடு பணத்தையும் மொத்தமாக இழந்துள்ளதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நாட்டின் செம்பனை தோட்ட தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தோட்டத்துறை மூலதன மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ சான் ஃபுங் ஹின் தெரிவித்தார். தொழிலாளருக்கு மாற்றாக எந்திரங்களை பயன்படுத்தும் முறையை பல தோட்ட முதலாளிகள் கையாண்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். முக்கியமாக செம்பனை அறுவடை காலங்களில் அதிகமான தொழிலாளர்கள் தேவைப்படும் நிலையில் பல்வேறு வகையான ரோபோக்கள் உட்பட தொழில்நுட்பத்தின் முன்மாதிரிகளை உருவாக்கி வருவதாக டத்தோ சான் ஃபுங் ஹின் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 60,000 வெளிநாட்டு தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டிருந்தாலும் வெளிநாட்டு தொழிலாளர்களை தொடர்ந்து நம்பியிருக்கும் நிலையிலிருந்து நாம் மாறுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இன்று அதிகாலை வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் படாஸ் லிங்கி அருகே 4 வாகனங்கள் விபத்துக்குள்ளானதில் பல்கலைக்கழக மாணவர் உட்பட 3 உயிரிழந்தனர். அதிகாலை 5:50 மணியளவில் ஏற்பட்ட விபத்தில் 73 வயது லாரி ஓட்டுநர், அவரின் உதவியாளரான வங்காளதேச ஆடவர், 44 வயது உள்ளூர் ஆடவர், 21 வயது பல்கலைக்கழக மாணவர் என 3 உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளது என்று ரெம்பாவ் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஷேக் அப்துல் காதர் ஷேக் முகமது தெரிவித்தார். இந்த விபத்தில் மேலும் 6 பேர் காயமடைந்திருக்கும் நிலையில் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி நெடுஞ்சாலையின் தடுப்புச் சுவரை மோதி எதிர் திசையில் வந்த மற்ற 3 வாகனங்களை மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாய்லாந்து மலேசியா எல்லைப் பகுதியில் சட்டவிரோத பொருள் பரிமாற்றங்களை முறியடிக்கும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்ட 4 சோதனைகளில் 7 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள அழகு சாதன பொருட்கள், ஆடுகள், போதைப்பொருள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது.
இச்சோதனையில் ஒரு பெண் உட்பட 23 முதல் 38 வயதுடைய 5 கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடம் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் பிஜிஏ சிறப்பு கடத்தல் பிரிவு தெரிவித்துள்ளது. இச்சோதனைக்கு பின் தாய்லாந்து எல்லைப் பகுதியான பாசிர் மாஸ், தும்பாட் கோத்தபாரு பகுதிகளில் சோதனை நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிஜிஏ சிறப்பு கடத்தல் பிரிவின் தென் மண்டல இயக்குனர் டத்தோ நிக் ரோஸ் அசான் நிக் அப்துல் தெரிவித்தார். பூச்சோங்கில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் 39 வயது இந்தோனேசிய பெண் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 23 வயது வங்காளதேச ஆடவர் கைது செய்யப்பட்டு இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி பூச்சோங்கில் உள்ள தமான் மாவார் தங்கும் விடுதியில் 39 வயது நூர் ஹயாத்தி எனும் இந்தோனேசிய பெண்ணை கொலை செய்ததாக 23 வயது முகமது ஷிமுல் பாபு எனும் வங்காளதேச ஆடவர் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டதால் கொலைக்கான காரணத்தை விசாரித்து மார்ச் 14ஆம் தேதி தீர்ப்பளிப்பதாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1MDB மற்றும் SRC இன்டர்நேஷனல் கடன்களை தீர்த்து வைக்க தாம் சீனாவை ஒருபோதும் நாடியதில்லை என்று முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் இன்று உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். சீனாவின் உதவியை நஜீப் கோரியதாக அரசு தரப்பு கூறியதை அடுத்து அவர் இவ்வாறு பதிலளித்தார். மேலும் மலேசியாவின் உள்கட்டமைப்பு திட்டங்களில் ஈடுபடுவதில் சீனா ஆர்வமாக உள்ளதா என்பதை மதிப்பிடுவதற்காக கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தனது அப்போதைய சிறப்பு அதிகாரியை சீனாவிற்கு அனுப்பியதாக புத்ராஜயா உயர்நீதிமன்றத்தில் நஜீப் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.